ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சாபிலாபி. இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கூட சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, ப்ரான் கிரேவி, இந்த மாதிரி நல்லா காரசாரமான ரெசிபி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், கஸ்தூரி மேத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கீரி இருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை கப் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அரை கப் பீன்ஸ், அரை கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அரை கப் உருளைக்கிழங்கு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் ஒரு வெங்காயம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஆயிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய்யவா கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சோம்பு ஆட் பண்ணியாச்சு. இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்துக்கலாம். ஆனியனும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும், நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இதில். இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது. மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவும் கிடையாது. இப்போ கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்கள் இதுக்கு பதிலாக காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷானது. நீங்கள் ட்ரையாக இருந்தது அப்படின்னா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி அரிசி ஊற வச்சுருங்க. சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறந்துடாதீங்க, வெங்காயம் இதில் ரொம்ப வணங்க தேவையில்லை. அப்படி எல்லாமே ரொம்ப வணக்கணும் அப்படின்னா காயோட கலர், வெங்காயத்தோட கலர்லாம் ரைஸோட கலரையே சேஞ்ச் பண்ணிடும். நமக்கு ஒயிட் கலரில் தான் இந்த புலாவ் தேவை. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காயோட கலர் தனித்தனியாக ஒரு கலர் காட்டும், நமக்கு எடுத்து காட்டும். அதனால் மிளகாத்தூள் இதில் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கஸ்தூரி மேத்தி இலை எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான் நல்லா காய வச்சு எடுத்துருக்குது. இது நான் வீட்லேயே பண்ணினது தான். பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசம் தரும் ரைஸ்க்கு. அவ்வளோதான், இதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம்.
விசில் போட்டாச்சு. இதில் இப்போ வந்துட்டு 2 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம், ரைஸ் குழஞ்சிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. தண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா ரைஸ் குழஞ்சிரும். பாருங்கள் நல்லா நீள நீளமாக நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு ரைஸ். கண்டிப்பாக இது நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நான் ஆனியன் ஃப்ரைஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வீட்லேயே பண்ணது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு ரெசிபியாக போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.